தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஏற்பட்டுள்ள மின்சார விபத்து குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் கோபால். திருமண நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்களை வரவேற்கும் விதமாக சாலையோரத்தில் வைக்கப்பட்ட கொடிக்கம்பம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அகற்றும் போது மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் கூட்டோட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருமண விழாவிற்காக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சன் ஆகியோர்களை வரவேற்கும் விதமாக பானாவரம் சாலை இருபுறமும் திருமண மண்டபம் வரை பேனர்கள் மற்றும் கட்சி கொடி கம்பங்கள் நடப்பட்டது. இன்று காலை திருமணம் முடிந்த நிலையில் நெமிலி சைனாபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான குமார் என்பவர் திருமண நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பேனர் மற்றும் கொடி கம்பம் அருகில் சென்று கொண்டிருந்த உயர் மின் அழுத்த கம்பியின் மீது பட்டதாக தெரிகிறது. அதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே குமார் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக சோளிங்கர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோளிங்கர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து சோளிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் மின்வாரிய செயற்பொறியாளர் சங்கர் விபத்து நடைபெற்ற இடத்தினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உடனடியாக மின்பாதையில் கோளாறு ஏற்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து அதனை சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் இது போன்ற விளம்பர பேனர்கள் வைக்க விதிமுறைகள் உள்ள போதும் அதனை பலரும் அலட்சியப்படுத்தி முறையான விதிமுறைகளை பின்பற்றாமல் வைக்கப்படும் விளம்பர பேனர்களால் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் அரசு துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கோபால், கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி கிரண்.